அன்பு வணக்கம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெண்டைக்காய் வச்சு தான் நம்ம புளிக்குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெண்டைக்காவை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. ஸோ அப்போ தான் நமக்கு பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், நல்லா வதக்கிட்டு நமக்கு கலர் போகாமல் இருக்கும். நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்க பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி வெண்டைக்காவை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு இந்த வெண்டைக்காவை பாருங்கள். ஸோ இந்த வெண்டைக்காவை நம்ம தனியாக வதக்கி எடுத்துடலாம். அதே கடாய் நம்ம வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மரச்செக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம் மூணுத்தையும் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். ஸோ யூஸ்வலாக புளிக்குழம்பு செஞ்சால் வெந்தயம் போட்டால் நல்லது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவேன். என்கிட்ட சின்ன வெங்காயம். ஸோ அதனால் இங்கே நான் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கருவேப்பிலை ரொம்ப நல்லது. பச்சையாக சேர்க்கும்போது ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரு. பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நசுக்கி போட்டுக்கலாம் பூண்டை. அதுக்கப்புறம் கொர அரைச்சி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க தக்காளியை. அப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக வேண்டி தான். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தனியாக நம்மளுடைய கிரேவி தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ நல்லா வதக்கிடுங்க. ஸோ செய்யும்போதே ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அப்படியே சுட சுட சாதம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உப்பு காரெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தனியாக வருது பாருங்கள். ஆயில் தனியாக, இந்த கிரேவி தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த உப்பு காரம் எல்லாம் இறங்க ஆரம்பிக்கும். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய வெண்டைக்காய் குழம்பு. ஸோ இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலரி கொடுத்துருங்க. பக்கத்துலேயே நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது புளி போட்டால் ரொம்ப நல்லது குழம்புக்கு. ஸோ புளி நல்லா கரைச்சி தனியாக வச்சுருக்கேன் நான். போதுமான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நம்மளோட வெண்டைக்காவும் நல்லா குக் ஆகிடுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கிடுறதுனால ரொம்ப குக் பண்ண வேண்டாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்பவும் டேஸ்ட்டான சூப்பராக நம்மளுடைய புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டான நம்மளுடைய வெண்டைக்காய் ஹெல்த்தியான புளிக்குழம்பு தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.